காலையில் சரிவை கண்ட தங்கத்தின் விலை மாலையில் ஏற்றம் கண்டுள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,06,720 ரூபாயாக இருந்த நிலையில் காலையில் 2,720 ரூபாய் குறைந்தது. பின்னர் மாலையில் 2,000 ரூபாய் அதிகரித்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 13,340 ரூபாயாக இருந்த நிலையில் காலையில் 340 ரூபாய் குறைந்து மாலையில் 250 ரூபாய் உயர்ந்து 13,250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை காலையில் கடும் சரிவை சந்தித்த நிலையில் மாலையில் அதிகரித்தது. காலையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 10 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 10 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழ்நாட்டில் நாளை முதல் வெயில் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், நாளை மறுநாள் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. வரும் சனிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் எனவும், நாளை முதல் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பில்லை எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களுக்கு தற்போதுள்ள தொகுதிகள் எண்ணிக்கை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு மாற்றப்படாது என மத்திய அரசு உறுதி தர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது பரிசீலனையில் உள்ளதாக நாளேடுகளில் செய்திகள் வெளியாகியுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகான தொகுதி மறுவரையறையை மேற்கொண்ட பின்னரே மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற மத்திய பாஜக அரசின் முந்தைய முடிவிற்கு இது மாறாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். எனினும் திமுக தலைவரும் பெண் உரிமைக்காக 100 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னின்று போராடி வரும் திராவிட இயக்கத்தின் கொள்கை வாரிசாகவும் இடஒதுக்கீட்டை நிபந்தனைகளின்றி முழுமையாக ஆதரிப்பதாகவும், அதேவேளையில் நியாயமான தொகுதி மறுவரையறை எனும் உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என்றும் கூறியுள்ளார். 4 பெரிய மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்தே இது செய்யப்படுவதாக தோன்றுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதாலும், அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாலும் ஜூன் தொடக்கத்தில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரினை கூட்டி தொகுதி மறுவரையறை, தொகுதி எண்ணிக்கை உயர்வு, தற்போதுள்ள விகிதாச்சாரத்திலேயே மாநிலங்களின் தொகுதி அளவு தொடர்வது, அது அடுத்த 30 ஆண்டுகளுக்கு மாற்றப்படாது என்கின்ற உறுதிமொழி ஆகியவற்றுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு 5 இடங்களும் தமாமுகவுக்கு 1 இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்தார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் இரட்டை இலக்க சின்னத்தில் போட்டியிட்ட தமாக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. இந்நிலையில் இந்த முறை தமாகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தாமரை சின்னத்தில் களம் காண்பதாக ஜி.கே. வாசன் அறிவித்தார். ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. இதில் ஈரோடு மேற்கு அமைச்சர் முத்துச்சாமியின் தொகுதி என்பதும், ராணிப்பேட்டை அமைச்சர் காந்தி எம்எல்ஏவாக இருக்கும் தொகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் சக்கரபாணி தொடர்ந்து 6 முறை வென்ற ஒட்டன்சத்திரம் தொகுதியும், திமுக தொடர்ந்து 6 முறையும், சாக்கோட்டை அன்பழகன் 3 முறையும் வென்ற கும்பகோணம் தொகுதியும் தமாகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல காங்கிரஸ் தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்றதும் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமாரின் தொகுதியுமான கிள்ளியூர் தமாகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமாமுக 2021ஆம் ஆண்டில் சென்னை எழும்பூரில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பொது தொகுதி ஒன்று கிடைத்ததனால முதல் படி பட்டியல் வெளியேற்றத்திலே முதல் படி வெற்றி படி என்பதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் மூலமாக பெற்றிருக்கின்றோம். எந்த சின்னத்தில் போட்டி என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் ஜான் பாண்டியன் கூறினார். கனிமொழிக்கு சீட்டு தராதவர்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி சீட்டு கொடுப்பார்கள் என்று திமுகவை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். வேலூரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் கம்யூனிஸ்டுகளுக்கு தொகுதி ஒதுக்குவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தார். நீங்க கலைஞரின் மகள் கனிமொழிக்கே சீட்டு தராதவங்க கம்யூனிஸ்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு பெரிய எங்காவது வேற ஒரு சீட்டு அதிகமா கொடுங்கன்னு பேசுறாங்க. அவங்க ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண், அவங்க மாநில அரசியலுக்கு வரும்போது நாளைக்கு அவங்க தம்பி உதயநிதியை முன்னிறுத்துவது பெரிய இடையூறா இருக்கும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு.
புரிஞ்சுட்டு தான் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. தொடர்ந்து பேசிய அவர் பாமக நிறுவனர் ராமதாஸை மக்கள் கைவிட மாட்டார்கள் என்றார். மக்களின் ஐயாவை கைவிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க. நான்லாம் அவருடைய பிள்ளை. அவர் இல்லாம எனக்கு இந்த உணர்வு வந்துருக்கு, இவ்வளவு போராட்டம் பண்ண வந்துருக்கு. 85 வயசுல தமிழை தேடின்னு ஒருத்தர் நடப்பானா தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் இருக்கானா? சொல்லுங்க, எங்க ஐயா விட்டா யாரு இருக்கானா? இந்த சமூக நீதி கட்சிக்கு எவனாவது அவரை தாண்டி பேசுறதுக்காக இருக்கானா? எரிபொருள் தட்டுப்பாடு பற்றிய கேள்விக்கு தான் கூட சைக்கிளில் பரப்புரை மேற்கொள்ளலாமா என ஆலோசித்து வருவதாக கூறினார். இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் என்ன வண்டியை தொடச்சிட்டு சைக்கிள் தான் போட்டுட்டான். மறுபடியும் சைக்கிள் நாங்கள் சைக்கிளில் ஓட்டு போலாமான்னு தான் தனித்து போட்டியிட்டு அனைவரையும் வீழ்த்தி காட்டுவேன் என்றும் சீமான் ஆவேசமாக கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் 13 வேட்பாளர்கள் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைத்து களம் காண்கிறது. இதில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இந்நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவிற்கு மீண்டும் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எஸ் ரங்கன் மங்கலம் தொகுதியிலும், பி அங்காளன் திருபுவனை தொகுதியிலும், ஆர் செந்தில்குமார் பாகூர் தொகுதியிலும், சம்பத் முதலியார்பேட்டை தொகுதியிலும் களம் காண்கின்றனர். அன்பால் கெனடி மீண்டும் உப்பளம் தொகுதியில் போட்டியிட உள்ளார். உருளையன்பேட்டை தொகுதியில் எஸ் கோபால், நெல்லித்தோப்பு தொகுதியில் கார்த்திகேயன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ராஜ்பவன் தொகுதியில் விக்னேஷ் கண்ணனும், காலாப்பட்டு தொகுதியில் செந்திலும் போட்டியிட உள்ளனர். கதிர்காமம் தொகுதியில் வடிவேலு, காரைக்கால் தெற்கு தொகுதியில் நாஜிம், நிரவி தொகுதியில் நாக தியாகராஜன் ஆகியோர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளனர். திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வு பேரணி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது. பிஷப் அப்பாசாமி கல்லூரியில் தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக முதலாக நம்ம இந்த 18+ ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சரி, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல வகையான கேட்டகரிஸ் இருக்க ஓட்டர்ஸ் எல்லாமே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம பண்றோம். காலேஜஸ்ல மூலமா எல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ரீச் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த ஓட்டிங்குடைய முக்கியத்தை கொண்டு போறோம். இதில் கல்லூரி மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி தேர்தல் விழிப்புணர்வு குறித்து முழக்கமிட்டவாறு பேரணியாக சென்றனர். நம்மளோட ஃப்ரீடமே நாமளே கெடுத்துக்கிற மாதிரி காசு கொடுக்கறாங்கன்றதுக்காக நம்ம நம்பி ஓட்டு போடுவோம். அப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல அது நம்மள ரொம்ப பாதிக்கப்படுவோம். ஸோ காசு வாங்கிட்டு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க. காசு யார் நல்லது பண்றா, யாரு நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா புரிஞ்சு என்னதான் பண்ணியிருக்காங்க மற்ற கட்சியெல்லாம் அப்படின்னு நல்லா பார்த்து வாக்களிங்க. முன்னதாக தேர்தலில் 100% வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு தயாராக இருக்க வேண்டியது அரசா மக்களா என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரான் போர் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றியிருந்த நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் மார்ச் 11ஆம் தேதி போர் சூழல் தீவிரமடைந்த உடனே அதன் தாக்கங்களை உணர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கடிதம் எழுதியதாக தெரிவித்தார். 12ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தியதையும் 14ஆம் தேதி மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு காத்திராமல் உயர்நிலை ஆலோசனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்தபோது மக்கள் நலனை காக்க மத்திய அரசு என்ன செய்யப் போகிறது என்று கேட்டதாகவும் அதற்கும் பதில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். 15ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இத்தனைக்கும் பிறகு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மக்களுக்கே அறிவுரை வழங்குகிறீர்கள் என கேட்டுள்ள முதலமைச்சர், மக்களை தயாராக இருக்கச் சொல்லும் முன் அவர்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? மேற்காசிய போரின் தாக்கங்களிலிருந்து இந்திய மக்களை பாதுகாக்க நீங்கள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எனவும், எங்களை காக்க பிரதமர் தயாராக இருக்கிறாரா எனவும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு கிராமத்தில் காலி சிலிண்டர்களுடன் கேஸ் ஏஜென்சி முன்பு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். முன்பதிவு செய்தும் உடனுக்குடன் சிலிண்டர் கிடைக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள தோப்பூரில் கேஸ் குடோனை முற்றுகையிட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நிலையில் பிரபல சாந்தி ஸ்வீட்ஸ் கடையில் அல்வா தயாரிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. 20% தயார் பண்ணுற அளவுக்கு சிலிண்டர் எங்கிட்ட இருக்குது. இந்த சிலிண்டர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது.
ஸோ நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். வேறு மாற்று திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு. கோவை மாவட்டம் ஆலந்துறை பகுதியில் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரியை கண்டதும் மக்கள் முண்டி அடித்துச் சென்ற நிலையில் செல்போனில் புக் செய்தவர்களுக்கு மட்டும் சிலிண்டர் வழங்கப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணையை கடந்து 2 கப்பல்கள் இந்தியா வரும் நிலையில் மேலும் 5 கப்பல்கள் எல்பிஜியுடன் தயார் நிலையில் உள்ளதாக